வரலாறுகளில் எத்தனையோ வரலாறுகள் இருந்தாலும் சில வரலாறுகளை பொறுத்தவரையில மக்களுக்கு மத்தியில பேசப்படாத செய்திகள் அறியப்படாத புழக்கத்தில் இல்லாத சில வரலாறுகளும் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு வரலாறு தான் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாறு. அப்போ ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூசா இந்த ரெண்டு பேருமே எப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல பிறந்தாங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு நாம் இறை தூதருடைய வரலாறை ஏன் சொல்றோம் அப்படின்னா வெறுமனே படிப்பதற்கான வரலாறு மாத்திரமல்ல. அப்ப ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எந்த வகையில தன்னுடைய சகோதரர் மூசாவுக்கு பலமாக இருந்தார்கள்? நேர போய் யாரை பிடிச்சிட்டாங்க? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுடைய தாடியை பிடிச்சிட்டாங்க. நான் இந்த சமூகத்தை எப்படி ஒன்றை விட்டுட்டு போனேன், என்ன அழகா மக்களுக்கு நான் பண்படுத்தினேன், அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஒரு கூட்டமாக நான் உருவாக்கி தந்துட்டு போனேன். இந்த மக்களை எல்லாம் இப்படி வழிகெடுத்துட்டிய. ஒரு தாய்க்கு பெற்ற 2 பிள்ளைகள் தான், ஆனாலும் அவர்களுக்கு மத்தியில நட்பு நல்லா இருக்கா, நேசங்கள் நல்லா இருக்கா, ஒருவரை ஒருவர் நேசிக்கிறார்களா, விட்டு கொடுக்கின்றார்களா என்று சொன்னால் பல குடும்பங்கள்ல இல்ல. இந்த உலகத்துல ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பக்கபலமாக இருந்த வரலாறு யாரு, அப்படி ஒரு சகோதரன் யாரு அப்படின்னு சொல்லி சபையில கேட்கிறேன். பொதுவா சொல்லுவாங்கல்ல தமிழ்ல, தம்பி உடையான் படைக்கஞ்சான்னு சொல்லுவாங்க. இது எல்லா தம்பியும் இல்ல, ஒரு சில தம்பி தான். மற்ற தம்பி எல்லாம் விட்டுட்டு ஓடிடுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஅ்மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்விற்கு புகழ் அனைத்தும் ஸலவாத்தும் ஸலாமும் உத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது, அன்னவருடைய குடும்பத்தவர் உத்தம சஹாபாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நலவுற்றுமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு தாரீக் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு அப்படிங்கிற அந்த தலைப்பு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, வரலாறுகளில் எத்தனையோ வரலாறுகள் இருந்தாலும் சில வரலாறுகளை பொறுத்தவரையில மக்களுக்கு மத்தியில பேசப்படாத செய்திகள் அறியப்படாத புழக்கத்தில் இல்லாத சில வரலாறுகளும் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு வரலாறு தான் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாறு. ஏனென்று சொன்னால், குர்ஆனில அல்லாஹ் சொல்லக்கூடிய பல்வேறு வசனங்கள் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொன்னாலும் அதிகப்படியான வசனங்கள் அவருடைய சகோதரர் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாகத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய செய்திகளை சொல்லி காமிக்கிறான். காரணம், ஒரு பெரிய சமூகம் பனீ இஸ்ரவேல், அந்த பனீ இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் நபியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்து அவர்களுக்கு மத்தியிலே பல்வேறு போராட்டங்களையும் சிரமங்களையும் சந்தித்து அல்லாஹுடைய மார்க்கத்தை சொன்னார்கள்ங்கிற செய்தியை அல்லாஹ் குர்ஆன்ல பல வசனங்களில் நமக்கு குறிப்பிட்டு காமிக்கிறான். அந்த வகையில் தான் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் நபியாக இந்த உலகத்திற்கு பனீ இஸ்ரவேலர்களுக்கு வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். அப்போ ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூசா இந்த ரெண்டு பேருமே எப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல பிறந்தாங்க அப்படின்னு சொன்னா, ஃபிரௌன் இந்த சமூகத்திலே பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகளை கொண்டு விடுங்கள், பெண் குழந்தைகளை விட்டு விடுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க. அப்போ ஃபிரௌன் ஒவ்வொரு இடங்களாக தன்னுடைய அடியாட்களை வைத்து தேடி 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 எங்கெல்லாம் ஆண் குழந்தைகள் பிறக்கிறதோ அங்கே கொண்டு விடுங்கள் என்று சொல்கின்ற பொழுது அறிஞர்கள் சொல்கின்றார்கள், ஒரு வருடத்துல குழந்தைகளை விட்டு வைப்பது, இன்னொரு வருடத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகளை கொல்லுவது. எந்த வருடத்தில்
இந்த குழந்தைகளை கொல்வதை விட்டு விட்டானோ அந்த வருடத்தில் தான் இந்த மூசாவும் ஹாரூனும் பிறந்தார்கள் என்று குறிப்பிட்டு காமிக்கிறார். அப்ப அந்த வகையில ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாறு நமக்கு என்ன மாதிரியான படிப்பினைகளை தருகிறது, அவர்கள் செய்த காரியங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது, இந்த உலகத்துல வந்திருக்கக்கூடிய எல்லா இறை தூதர்களும் ஒரே ஒரு கொள்கை சொல்லதான் வந்தார்கள். ஆதம் நபியிலிருந்து இறுதி தூதர் வரை இந்த உலகத்துல வந்திருக்கக்கூடிய அத்தனை இறை தூதர்களும் மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே செய்தி லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற செய்தி தான். குலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூன், நீங்கள் அல்லாஹ் ஒருவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றி அடைந்து வருவீர்கள் என்று எல்லா நபிமார்கள் சொன்ன இந்த கொள்கை ஒரே கொள்கை தான். நபிமார்கள் வேறையா இருக்கலாம், அவருடைய பெயர்கள் வேறாக இருக்கலாம், அவர்கள் வந்த சமூகம் வேறாக இருக்கலாம், அவர்கள் பேசிய மொழி வேறாக இருக்கலாம். ஆனா எல்லா இறை தூதர்களும் சொன்ன கொள்கை இதுதான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் இந்த நபிமார்களை ஏற்றுக்கொள்வது என்பது ஈமானுல ஒரு பகுதி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானை பற்றி சொல்கின்ற போது 6 விஷயங்களை சொன்னார்கள். அந்த 6 விஷயங்கள்ல ஒரு பாயிண்ட் என்னன்னா, அல் ஈமானு பிர் ருசுல் வல் அன்பியா, இந்த நபிமார்களை நாம் ஏற்றுக்கொள்வது ஈமான் கொள்வதும் என்னதுங்க, ஈமான்ல ஒண்ணு. எப்படி அல்லாஹ்வை நம்ம ஏற்றிருக்கிறோமோ அதை போல இந்த உலகத்தில் வந்திருக்கக்கூடிய அத்தனை தீர்க்கதரிசிகளும் நபிமார்களும் அவர்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தார்கள் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை நம்ம வைக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் திருமறையிலே சொல்கின்ற போது வருசுலன் கத் கஸஸ்னாஹும் அலைக மின் கபல் வருசுலன் லம் நக்ஸுஸ்ஹும் அலைக், நபியே இந்த உலகத்தில் வந்திருக்கக்கூடிய பல இறை தூதர்களை பற்றி நாங்கள் நினைச்சிருக்கிறோம், உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம், இன்னும் பல இறை தூதர்கள் உங்களுக்கு சொல்லப்படாமலேயே இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த உலகத்தில் வந்திருக்கக்கூடிய எல்லா இறை தூதர்களையும் வரலாறுகளையும் பெயர்களையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லல, வெறுமனே ஒரு 25 நபிமாருடைய பெயர்கள் தான் குர்ஆனிலே பதிவு செய்யப்படுகிறது. அப்ப அந்த 25 நபிகள் மாத்திரமல்ல, அல்லாஹ் சொல்லாத, அல்லாஹ் அவருடைய வரலாறை சுட்டி காட்டாத எத்தனையோ நபிமார்களும் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்புறது ஒரு மூமினுடைய கடமை என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நபிமார்களை பற்றி சொல்லும் போது சொன்னாங்க, இஹ்வத்துன் லஅல்லாத்து உம்மஹாத்துஹும் ஷத்தா வ தீனுஹும் வாஹிதுன், இந்த உலகத்துல வந்திருக்கக்கூடிய எல்லா இறை தூதர்கள் அவர்களை பெற்ற தாய்கள் வேண்டுமானால் வேறுபானையா இருக்கலாம், அவர்களை பெற்ற தாய்கள் வேறாக இருக்கலாம், ஆனால் அவருடைய மார்க்கம்ங்கிறது ஒரே மார்க்கம் தான். அந்த மார்க்கத்தை தான் இந்த உலகத்துல இருக்கிறாங்க கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்கும். அந்த வகையில இந்த ஹாரூன் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு நம்ம படிக்கும் போது ஏக காலத்தில் 2 நபிமார்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. சுலைமான் தாவூதை போல, இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ஹாக்கை போல இந்த பனீ இஸ்ரவேலுக்கு வந்த ஏக காலத்தில் இரு இறை தூதர்கள் ஒருவர் தான் இந்த ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அப்ப அல்லாஹ் ஏன் இந்த நபிமார்களுடைய வரலாறை குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான்னு சொன்னால் அதற்கு காரணம் உண்டு. அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வகுல்லன் நகுஸ்ஸு அலைக மின் அன்பாஇர் ருசுல் மா நுஸப்பித்து ஃபீஹி ஃபுஆதக, நபி உங்களுக்கு நாம் இறை தூதருடைய வரலாறை ஏன் சொல்றோம் அப்படின்னா, வெறுமனே படிப்பதற்கான வரலாறு மாத்திரமல்ல, அந்த வரலாறுகளை சொல்லி உங்களுடைய உள்ளத்தை பலப்படுத்துவதற்காக வேண்டித்தான் இந்த வரலாறுகளை நாம் சொல்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப நபிமார்களுடைய வரலாறுங்கிறது ஏதோ படிச்சுட்டு போற கதை புத்தகம் மாதிரி அல்ல. அவருடைய ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதிகளிலும் பல்வேறு சிரமங்களையும் கஷ்டத்தையும் தாங்கிக் கொண்டுதான் இந்த உலகத்திலே வாழ்ந்து மடிந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற வரலாறை குர்ஆன் நமக்கு பட்டியலிட்டு காமிக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த வகையில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தவர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். இருவரும் ஒரே தாய்க்கு பிறந்த குழந்தைகள் தான். அப்ப அல்லாஹ் திருமறையில சொல்கின்ற போது வஹப்னா லஹு மின் ரஹ்மத்தினா அஹாஹு ஹாரூன நபியா, நாம் நம்முடைய அருளிலிருந்து அவருடைய சகோதரராக இருக்கக்கூடிய ஹாரூனையும் நாம் நபியாக ஆக்கினோம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம். அப்ப ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எந்த வகையில தன்னுடைய சகோதரர் மூசாவுக்கு பலமாக இருந்தார்கள், துணையாக இருந்தார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அங்கே வாழ்ந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சர்வாதிகாரி ஃபிரௌன், அந்த ஃபிரௌன் இடத்துல சென்று பனீ இஸ்ரவேலுக்கும் நீங்கள் எத்தி வையுங்கள், குறிப்பாக அந்த காலத்திலே வரக்கூடிய அந்த ஃபிரௌனுக்கும் நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லுங்கள். எந்த ஃபிரௌன்? அன ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் உயர்ந்த கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபிரௌனுக்கு நீங்க சொல்லுங்க என்று மூசாவையும் அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமும் அனுப்பி வைக்கிறான்.
ஆனாலும் பயப்படுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறுபிராயத்திலேயே ஃபிரௌனுடைய வீட்டை தான் வளர்ந்தார்கள். ஆனாலும் அவனுடைய கொடுங்கோல் செயல்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பயமுறுத்துகிறது. என்ன செய்வானோ, நம்ம இடத்துல அவன் எப்படி ரியாக்ஷன் பண்ணுவானோ, என்ன மாதிரியாக நடந்து கொள்வானோ என்று பயப்படுகின்றார்கள். அல்லாஹ்விடத்துல கேட்கிறாங்க, இறைவா எனக்கு ஹாரூனையும் சேர்த்து அனுப்பு, நாங்க 2 பேரும் சேர்ந்து போறோம், பயமா இருக்கிற இடத்துக்கு தனியா போக மாட்டோம்ல, கூட 4 பேர் சேர்த்து தான் போவோம், ஏதாவது பிரச்சனை வந்துருமான்னு. அது மாதிரி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை கூட்டு போறாங்க. இது ஒரு காரணம். அடுத்து இன்னொரு காரணம் என்னவென்று சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பெரிய நபி, பனி இஸ்ரவேலுக்கு அனுப்பப்பட்ட ஒரு சிறந்த ஒரு பெரிய நபி. அவருடைய பேச்சில சில திக்குகள் இருக்கும், அவர்களுக்கு தெளிவாக பேச வராது. ஏன் வராது? இதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்றாங்க. வரலாற்றில் பல்வேறு காரணங்கள் சொல்கிறார்கள். அதுல ஒரு காரணம் தான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறுபிள்ளையாக இருக்கும்போது இந்த ஃபிரௌன் உண்மையிலேயே மூசா நமக்கு எதிரியா அல்லது சாதாரண ஒரு குழந்தை, எல்லா குழந்தையை போல ஒரு குழந்தையா என்று டெஸ்ட் பண்ணதுக்கு பேரிச்சம்பழத்தையும் அதே போல நெருப்பு கங்கையும் வைத்தான், வச்சு டெஸ்ட் பண்றான். இந்த குழந்தை உண்மையான குழந்தையா இல்லையா அப்படிங்கிறத. அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு கங்கை எடுத்து என்ன செய்றாங்க தெரியாம வாயில போட்டுட்டாங்க. அது அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியது. அது கடைசி வரை அது பேச்சு என்ன செய்யல, சரியாக வரல என்று வரலாற்றில் குறிப்பிடுகிறார்கள். இது ஒரு காரணம். இது இல்லாத பல காரணங்கள் சொல்றாங்க. எந்த காரணங்களாக எது சரியாக இருந்தாலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரையில தெளிவாக பேச வராது. அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நம்ம பேசுறோம், ஒரு பெரிய கொடுங்கோலன் ஒரு சர்வாதிகாரி அவனிடத்துல போய் பேசணும், அவனை எதிர்த்து நிக்கணும் அப்படின்னு சொன்னா பேச்சு எவ்வளவு உறுதியான பேச்சாக இருக்க வேண்டும், எவ்வளவு தெளிவாக பேச்சா இருக்கணும். இல்ல, அதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, வயதீகு சத்ரி வலா யன்தலிகு லிசானி ஃபஅர்சில் இலா ஹாரூன. இறைவா என்னுடைய உள்ளம் ரொம்ப நெருக்கடியாக ஆகுது. ஏன்னா மூசா அவங்க பொய்யன்ட்டாங்க. பனி இஸ்ரவேலர்கள் இவர் பொய்யர், இவர் சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் பொய் அப்படின்னு பொய்யராக்கிட்டாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல இந்த ஃபிரௌனிடத்துல சென்று என்னை நீ அனுப்புகிறாயே இறைவா, அவர்கள் என்னை பொய்ப்படுத்தி விடுவார்கள், என்னுடைய மனசு ரொம்ப கஷ்டப்படுது, எனக்கு சரியா பேச வராது, என்னுடைய பேச்சு தெளிவாக இருக்காது. எனவே எனக்கு ஹாரூனையும் அனுப்பு, அஹி ஹாரூன ஹுவ அஃப்ஸஹு மின்னி லிசானா. என்னுடைய சகோதரர் அந்த ஹாரூன் இருக்கிறாரே, அவர் தெளிவாக பேசுவார். எதிரிகளிடத்துல பேசக்கூடிய பேச்சில தெளிவு இருக்கும், உறுதியான பேச்சை அவர் பேசுவார். எனவே அவரையும் என்ன செய்ய அனுப்பி வை அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறார்கள். அல்லாஹ் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக ஆக்குகிறான். மூசாவுக்கு துணையாக அனுப்பி 2 பேரும் போங்க, ஃபுகூலா லஹு கௌலன் லய்யினா, அந்த அயோக்கியன் இடத்துல சர்வாதிகார இடத்துல ரொம்ப சாஃப்டா பேசுங்க, ஏன்னா அவனே கோபக்காரன், மோசமானவன், அவன்கிட்ட நீங்க ரொம்ப சாஃப்டா பேசிக்காங்க என்று என்ன செய்யறாங்க, அனுப்புகிறார்கள். அது ஒரு காலகட்டம். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தன்னுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரொம்ப பக்கபலமாக அவருடைய பிரச்சாரத்திற்கு, அவருடைய அழைப்பு பணிக்கு மிக உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற வரலாறை நம்ம பார்ப்போம். ஒரு கட்டத்துல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அழைக்கிறான். தூர் அப்படிங்கிற மலைக்கு அல்லாஹ் அனுப்புறான், வா அப்படின்னு சொல்லி அனுப்புறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவியும் அழைச்சிட்டு என்ன செய்றாங்க, போறாங்க. எந்த மாதிரியான காலகட்டத்துல போறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த பனி இஸ்ரவேலர்களை நல்ல வழிபடுத்தி அல்லாஹ்வை தான் வணங்கணும், சிலையை வணங்காதீங்க, சாமியை வணங்காதீங்க, நெருப்பை வணங்காதீர்கள் என்று அந்த மக்களை எல்லாம் ஈமானோடு பக்குவப்படுத்தி அல்லாஹ்வை எடுத்து சொல்லி அந்த மக்களை பக்குவப்படுத்திட்டு ஹாரூன்ட்ட சொல்லிட்டு போறாங்க, இந்த கூட்டத்தை பார்த்துக்கா, நான் போயிட்டு வரேன், அல்லாஹ் என்னை அழைத்திருக்கிறான், போறாங்க. ஆனால் என்ன ஆகி போகுது அப்படின்னா, சமூகத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்க போயிட்டு வர்றாங்க, சில நாட்கள் அங்க இருந்துட்டு வர்றாங்க. வர்றதுக்குள்ள அந்த கேப்ல ஒருத்தன் உள்ள நுழைஞ்சிட்டான். யாரு? சாமிரி. அந்த மக்கள் எல்லாம் நல்வழிப்படுத்தி அல்லாஹ்வைத்தான் வணங்கணும் அப்படின்னு உறுதியோடு இருந்த அந்த மக்களுக்கு அவருடைய வாழ்க்கையிலே குழப்பத்தை ஏற்படுத்தும் விதமாக சாமிரி அழகான ஆபரணங்களால் ஒரு மாலை காளை மாட்டை உருவாக்கி அதை என்ன செய்துட்டான், இதுதான் உங்களுடைய கடவுள், மூசா போயிருக்காருல்ல அந்த மூசா இதை தான் வணங்கிட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டான். அதுவும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வத்தஹத கௌமு மூசா மின் பஅதிஹி மின் ஹுலீஹிம் இஜ்லன் ஜஸதன் லஹு குவார். எப்படி உருவாக்கிட்டான், அந்த காளை மாட்டுக்கு ஒரு உருவம் இருந்தது, அது மாடு போல பான்னு கத்தும், அந்த மாதிரி உருவாக்கிட்டான். டெக்னாலஜி இல்ல, அந்த காலத்திலே இந்த டெக்னாலஜி வந்துச்சு பாருங்க, அந்த மாதிரியான வேலையை பார்த்திருக்கான்.
அப்ப இந்த மாதிரியான ஒரு வேலையை பார்த்து என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, மக்களிடத்துல தவறான ஒரு பிரச்சாரத்தை உண்டு பண்ணிட்டான். மூசா வணங்குனது இதுதான், எனவே இந்த கடவுளை நீங்க வணங்குங்க என்று சொல்லி மக்களிடத்துல ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டான். அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறான் பாருங்க. என்னைக்குமே அப்படிதான். ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி 2 பேருமே கோபக்காரங்களா இருந்தா குடும்பம் நல்லா போவாது. அண்ணன் தம்பி 2 பேருமே கோபக்காரங்களா இருந்தா குடும்பம் நல்லா, உறவு நல்லா இருக்காது. தந்தையும் பிள்ளைகளும் 2 பேரும் ஒரு மாதிரியாக இருந்தாங்கன்னா அது இருக்காது. ஒரு ஏற்ற இறக்கங்கள், கொஞ்சம் சாப்பிட்டு ஹாடு அப்படின்னு ஒரு பக்கத்துல ஏற்ற இறக்கங்கள் இருந்தால்தான் என்ன செய்யுங்க எங்கேயுமே போகும். அப்ப மூசா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுல பார்த்தோம்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் கோபக்காரர். எதுக்கு எடுத்தாலும் என்ன செய்வாரு, கம்ப தூக்கிடுவாரு, அடி. மூசா அலைஹிஸ்ஸலாம் கடுமையான கோபக்காரர். அதற்கு எதிரானவர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் சாப்பிட்டு, கடின போக்கை கையாள மாட்டாங்க, கொஞ்சம் சாப்பிட்டா கையாளுவாங்க. அதனால தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு ஒரு நபியை இப்படியும் இன்னொரு நபியை அப்படியும் வச்சிருக்கிறான். ஏன்னா அந்த சமூகம் அப்படி அவ்வளவு மோசமான சமூகம். நமக்கு தெரியும், சூரத்துல் பக்ராவுல ஒரு மாட்டை அறுக்க சொன்னதுக்கு அல்லாஹ் இடத்துல எவ்வளவு கேள்வி கேட்டாங்க, அந்த நபி இடத்துல எவ்வளவு பாடுபடுத்துறாங்க. என்ன கலர், என்ன மாடு, என்ன சைஸ் எல்லாம் கேட்டு என்ன செய்தாங்க, பண்ணாங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கௌம் இருக்குத சரியான மோசமான ஒரு சமூகம். அந்த சமூகத்துக்கு அல்லாஹ் கொடுக்கும் போது என்ன செய்யறாங்க, அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர் மலைக்கு போகும்போது திரும்பி வரும்போது பார்த்தா எல்லாம் மாறிட்டான், ஈமானை விட்டு எல்லாம் மாறிட்டாங்க. வந்த வேகத்துல அல்லாஹ் கொடுத்தான் பாருங்க அந்த சுஹுஃப் ஏடுகள், அதை எல்லாம் கீழே வீசிட்டு போய் நேர போய் யாரை பிடிச்சிட்டாங்க, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுடைய தாடியை பிடிச்சிட்டாங்க. அவரை அடிக்க போறாங்க. நான் இந்த சமூகத்தை எப்படி ஒன்றை விட்டுட்டு போனேன், என்ன அழகா மக்களுக்கு நான் பண்படுத்தினேன், அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஒரு கூட்டமாக நான் உருவாக்கி தந்துட்டு போனேன், இந்த மக்களை எல்லாம் இப்படி வழிகெடுத்துட்டிய, நீ தானே காரணம். ஏன்னா பொறுப்புங்கிறது கட்சி பொறுப்பு அல்ல, சாதாரண ஒரு பிசினஸ் பொறுப்பு அல்ல, ஒரு சமூகத்துக்கான ஒரு நபியாக இருந்து அவர் என்ன காரியங்களை எல்லாம் செய்யணுமோ அந்த காரியம், சாதாரண ஒரு பொறுப்பு அல்ல. அப்ப அந்த பொறுப்பை ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துல விட்டு போறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து பார்த்தோம்னு சொன்னா எல்லாமே மாறிட்டாங்க. கடைசி என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, போய் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யறாங்க, ஹாரூனுடைய தாடியை பிடிச்சி இடிச்சு அங்க அடிக்க போகும்போது தான் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, மூசாவே என்ன விட்டுரு, நான் வந்து என்ன செய்துட்டேன்னு சொன்னா இந்த மக்களை நல்வழிப்படுத்தினேன். அதற்கு இடையில உட்கார்ந்து சாமிரி போன்ற ஆள்கள்லாம் என்ன செய்திருக்கிறாங்க, இந்த சமூகத்தை வழிகெடுத்து விட்டார்கள் என்று ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அப்படிங்கிறத செய்தி என்ன செய்யறாங்க நம்ம பார்ப்போம். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ ஒரு சமூகத்தை கட்டி காப்பதற்கு, ஒரு சமூகத்தை நல்வழிப்படுத்துவதற்கு மிக உறுதுணையாக இருந்தவர் சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அப்படிங்கிறத செய்தியை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜின் போது எல்லா நபிமார்களையும் குறிப்பிடல, எல்லா நபிமார்களையும் ரசூலுல்லாஹ் பார்க்கல. மிஅராஜ் பயணத்தின் போது வேற சில குறிப்பிட்ட நபிமார்களை பார்த்தார்கள். அதுல ஒருவர் மூசா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நான் இந்த மிஅராஜ் தினத்துல 5வது வானத்திற்கு போகிறேன். அந்த 5வது வானத்தில் ஒரு மனிதர் இருந்தார். யார் என்று சொன்னால் அவர்தான் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். அவரை பார்த்து நான் சொன்னேன், மர்ஹபன் பில் அஹி ஸாலிஹ் வன் நபி ஸாலிஹ். இந்த ஹாரூனுக்கு நல்ல சாலிஹான சகோதரர், நல்ல நண்பர், நல்ல சகோதரர், நல்ல ஒரு சிறந்த ஒரு நபி, இவருக்கு அல்லாஹ்வுடைய அருள் உண்டாகட்டும் என்று நான் அவருக்கு வாழ்த்து சொன்னேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தியும் புகாரி என்ற அந்த கிரந்தத்துல நம்ம பார்ப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு பெரிய தியாகத்தை செய்து ஒரு பெரிய சமூகத்தை நல்வழிப்படுத்தியிருக்கிறார்கள் அப்படிங்கிறத செய்தியை நம்ம பார்ப்போம். ஏன்னா நண்பர்கள் அப்படிங்கும் போது இன்னைக்கு சகோதரர்கள் என்று சொன்னால் எல்லா சகோதரர்களும் சகோதரரோடு நட்பா இருக்காங்களான்னா இல்லை. இன்னைக்கு சமூகத்தை நம்ம பார்க்கிறோம், கூட பிறந்த அண்ணன் தம்பி தான், ஒரு தாய்க்கு பெற்ற 2 பிள்ளைகள் தான், ஆனாலும் அவர்களுக்கு மத்தியில நட்பு நல்லா இருக்கா, நேசங்கள் நல்லா இருக்கா, ஒருவரை ஒருவர் நேசிக்கிறார்களா, விட்டு கொடுக்கின்றார்களா என்று சொன்னால் பல குடும்பங்கள்ல இல்லை. இன்றைக்கு தனியாக போயிட்டாங்களோ அதோட இவர் வேற அவர் வேற, விட்டு கொடுக்கறது இல்லை, அவரிடத்துல சம்பந்தம் பண்றது இல்லை, நட்பாக பாசமாக இருக்கிறதுங்கிறது சில குறிப்பிட்ட சகோதரத்தை தான் பார்க்கிறோமே தவிர மற்ற சகோதரத்தை இல்லை. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா இந்த மூசாவுக்கும் ஹாரூனுக்கும் எப்படி ஒரு ஒற்றுமையை வச்சிருந்தான் அப்படின்னா, சகோதரராக வாழ்ந்தார்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து வாழ்ந்தார்கள் அப்படிங்கிற செய்தியை ஒரு பெரிய பாடமாக நம்ம என்ன செய்றோம் பார்க்கிறோம் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்ப்போம். அன்புக்குரிய சகோதரர்ல, அப்ப நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன்னா சில கட்டங்கள்ல பதவிகள் அப்படிங்கிறது எல்லோரையும் தேடி வராது. பொறுப்புகள்ங்கிறது என்ன, இன்னைக்கு சமூகத்தில் நிறைய பேருக்கு அப்படித்தான், எனக்கு பொறுப்பு வழங்கணும், நானும் பதவிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க.
ஆனால் உண்மையிலே அவருக்கு தகுதி இருக்கிறதா, அதற்கான தகுதி உடையவராங்கிறது பார்க்கறது இல்லை. அப்போ ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருக்கு அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி ஒரு பொறுப்பை வழங்கிட்டு போறாங்கன்னா இதுல ஒரு படிப்பினையை நம்ம பார்க்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹாபாக்கள் பல்வேறு சிறந்த சஹாபாக்கள் இருந்தாங்க. அதுல அம்ர் இப்னு ஆஸ், அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் போன்ற சஹாபாக்கள்லாம் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு பிறகு பல சஹாபாக்களுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டு பல நாடுகளுக்கு அனுப்புறாங்க. படை தளபதியாக அனுப்பினார்கள், ஒரு நாட்டினுடைய கவர்னராக அனுப்புனாங்க, ஜக்காத்துடைய பொருளை ஏழைகளுக்கு வசூல் செய்ய அனுப்புறாங்க. இப்படி பல்வேறு பொறுப்புகளை சாட்டி அனுப்புறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் ஒரு போர் நடக்கு, பல போருக்கு தளபதிகளாகவும் அனுப்புனாங்க. அந்த போருக்கு தளபதியாக யாரை வச்சுட்டு போனாங்கன்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹாலித் இப்னு வலீத் இந்த ஒரு பெரிய சிறந்த ஒரு மாவீரர், அவர் வந்து செய்றாங்க அந்த படைக்கு தளபதியா வைக்கிறாங்க. எப்போ அபூபக்கர் சித்திக் அல்லாஹ்வுடைய காலத்துல அந்த அந்த போர் நடந்துட்டு கொண்டிருக்கின்ற பொழுதே அபூபக்கர் சித்திக் மௌத்தாயிட்டாங்க. அவங்க தான் ஹலீஃபா, ஆட்சியாளர் மௌத்தாயிட்டாங்க. அடுத்து யார் வர்றா? உமர் ரலியல்லாஹு தஆலா வர்றாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அங்கே களத்துல போரிட்டு கொண்டிருக்கிறார்கள், போர் நடந்து கொண்டிருக்கிறது. ஹாலித் இப்னு வலீத் அப்படிங்கிற ஒரு மாவீரர் என்ன செய்யறாரு, அங்க படைத்தலைவியாக போரிட்டு கொண்டிருக்கிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, இங்க இருந்து கடிதத்தை அனுப்புறாங்க. அந்த ஹாலிதை, படை தளபதியை, அந்த ஹாலிதை அந்த பதவியிலிருந்து எடுத்து விட்டு அந்த இடத்துல அபூ உபைதா இப்னு ஜர்ராஹை வையுங்கள் அப்படின்னு செய்யறாங்க, அனுப்புறாங்க. ஏன் அனுப்பினாங்க? இதுல பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு. உமர் எல்லாம் தவறு செய்துட்டாங்க, அப்படி செய்தாங்க, இப்படி செய்தாங்க, நிறைய குற்றச்சாட்டுகள் சொல்றாங்க. அப்ப அதற்கு காரணங்கள் உண்டு. ஏன்னா உமர் அவர்கள் இந்த ஹாலித மாத்திரம் இல்லை, அன்னைக்கு வேறொரு சஹாபி, ஈராக்ல போர் நடந்த இன்னொரு சஹாபி இந்த மாதிரியாக படை தளபதியாக இருந்தவர்களை மாட்டு இருக்கிறாங்க. அப்ப ஏன் மாட்டினாங்க? ஹாலித் இப்னு வலீத் அவரை பொறுத்தவரை ரொம்ப கோபக்காரர், கடுமையான கோபக்காரர், கடுமையாக நடந்து கொள்வார். அதே நேரத்துல அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பொறுத்தவரை கொஞ்சம் சாஃப்ட், மூசா ஹாரூனை போல. அப்போ ஒரு சாஃப்டாக இருக்கக்கூடியவர் தான் இந்த இடத்துல போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உமர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா நியமித்த அந்த தளபதியை என்ன செய்தாங்க, பின்வாங்க வைத்தார்கள். இன்றைக்கு நடக்குமா? சமூகத்தில் நடக்குமா? சாதாரண ஒரு பொறுப்பு, அந்த பொறுப்பை பறிச்சோம்னா அடுத்த கொடியை தூக்கிட்டு வந்துடுறான், நான் தான் தலைவன், எனக்கு பின்னாடி எல்லாரும் வந்துருங்க. அது இஸ்லாமிய சமூகமா இருந்தாலும் சரி, வெளியில இருக்கக்கூடிய அரசியல் ஆன்மீக கட்சிகளாக இருந்தாலும் சரி. அப்ப ஹாலித் இப்னு வலீத் ஒரு பெரிய தளபதி. எந்த அளவுக்கு மக்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொன்னால், ஹாலித் இப்னு வலீத் ஒரு படையிலே நின்று வழி நடத்தினால் அந்த படை கண்டிப்பாக வெற்றி பெறும். அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மாத்தினதுக்கு இது ஒரு காரணம். மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ஹாலித் இருக்கிறார், அல்லாஹ் மேல நம்பிக்கை இல்லை, அல்லாஹ் மேல நம்பிக்கை குறைந்து ஹாலித் இருக்கிறார், வெற்றி பெற்று விடுவோம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் வரும்போது இது தவறான சிந்தனை. அல்லாஹ் உங்களை வெற்றி வந்து ஆளை வச்சு கிடைக்கல, அல்லாஹ்வுடைய உதவி வச்சுதான் கிடைக்குதுன்னு சொல்லி ஆமா ஆளை மாத்துறதுக்கான காரணம் இது ஒரு காரணம் என்று என்ன செய்றாங்க, வரலாற்றிலே பதிவு செய்கின்றார். ஆக அன்புக்குரிய சகோதரே, அப்ப அதே போலத்தான் மூசா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஹாரூனுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சரியான சந்தர்ப்பத்தில் செய்திருக்காங்க, பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரே, அதனால்தான் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா இடத்துல ஒரு கிராமவாசி வர்றார், வந்து கேட்கிறாரு, ஐயோ அஹின் கான அன்ஃபா ஃபித் துன்யா லி அஹீஹி, இந்த உலகத்துல ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பக்கபலமாக இருந்த வரலாறு யாரு, அப்படி ஒரு சகோதரன் யாரு அப்படின்னு சொல்லி சபையில கேட்கிறார். பொதுவா சொல்லுவாங்கல்ல தமிழ்ல, தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்னு சொல்லுவாங்க. இது எல்லா தம்பியும் இல்லை, ஒரு சில தம்பி தான், மற்ற தம்பிலாம் விட்டுட்டு ஓடிடுவாங்க, எல்லா தம்பியும் சொல்ல முடியாது. அப்ப அப்படி கேட்கிற அந்த கிராமவாசி யாரு, அப்படி சகோதரர்களுக்கு ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனுக்கு உறுதுணையாக பக்கபலமாக துணையாக இருந்தவர் யார் அப்படிங்கும் போது அந்த மக்கள் சொல்றாங்க, எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க, எங்களுக்கு தெரியாது. அப்ப அவர் சொல்றார் அந்த கிராமவாசி, ஆனா வல்லாஹி அத்ரி மூசா ஹீன சால நுபுவத லி அஹீஹி, எனக்கு தெரியும் சகோதரர்கள்ல ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனுக்கு உறுதுணையாக இருந்த முன்மாதிரியாக வாழ்ந்த சகோதரன் யார் தெரியுமா? மூசாவுக்கு ஹாரூன் இருந்தார். அதே போல அவங்க ரெண்டு பேரும் அப்படி வாழ்ந்திருக்கிறார்கள், பக்கபலமாக உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை அந்த கிராமவாசி சொன்னார் அப்படிங்கிற செய்தியை பார்க்கும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறை போலத்தான் இந்த ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறும் சமூகத்துக்கு தெரியக்கூடிய படிக்கக்கூடிய வரலாறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் மிஅராஜில அந்த ஹாரூனை நினைவுபடுத்தினார்கள். இன்னொரு செய்தியிலையும் அந்த ஹாரூனை நினைவுபடுத்துகிறார்கள். புகாரில ஒரு ஹதீஸை பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல தபூக் போர்னு ஒரு போர் நடந்துச்சு, கஷ்டமான ஒரு போர். அந்த போருக்கு எல்லாத்தையும் அழைச்சிட்டு போயிட்டாங்க, ரசூலுல்லாஹ் போயிட்டாங்க, சஹாபாக்களும் போனாங்க. அதுல யாரு கலந்து கொள்ள முடியலன்னா அலி ரலியல்லாஹு அவர்கள் கலந்து கொள்ள முடியல. காரணம் அவர்களுக்கு ஏதோ
உடம்பு சரியில்லை அப்படிங்கிற காரணத்தினால மதீனால வச்சுட்டாங்க. மதீனாவில் வந்து விட்டுட்டு போகும்போது அலிட்ட சொல்றாங்க, அலியே ஊரை பார்த்துக்கா, நாங்கெல்லாம் போறோம், இங்க இருக்கக்கூடிய சிறார்களையும் பெண்களையும் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு ஒன்றை தான் இருக்குது, நீ பார்த்துக்கா அப்படிங்கும்போது அவர் கேட்கிறாரு, அத்த கல்லுஃபுனி ஃபிஸ் பியான் ஒன் நிசா, அல்லாஹ்வுடைய, ஏன்னா அலி ஒரு பெரிய சிறந்த வீரர், ஒரு மாவீரர். அப்போ அவர்கள்ட்ட இந்த மாதிரி ஒரு சின்ன பொறுப்பை என்கிட்ட தந்துட்டு போறீங்களா, பிள்ளைங்களையும் சிறார்களையும் பார்க்க பெண்களையும் பார்க்கக்கூடிய பொறுப்பு எனக்கு வழங்குறீங்களீங்க அப்படிங்கும் போது அது ஒரு சாதாரணமா சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அலா தர்லா அன் தகுன மின்னி பி மன்சிலத்தி ஹாரூன் மின் மூசா, அலியே இது சாதாரண ஒரு பொறுப்பு இல்ல, உன்னிடத்தில் எனக்கு இருக்கக்கூடிய, உன்னை பற்றி இருக்கக்கூடிய அந்த மதிப்பு என்னிடத்தில் எப்படி இருக்கு தெரியுமா, எப்படி மூசாவிடத்திலே ஹாரூனுடைய அந்தஸ்து இருந்ததோ அதே போல நான் உன்னை வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்லா அன்னஹு லைஸ நபியும் பாதி, அதே நேரத்தில் எனக்கு பின்னாடி எந்த நபியும் கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி சில செய்திகளை வைத்து தான் ஷியாக்கள் என்ன செய்யறாங்க, அலிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. வரலாற்றுல இப்படி சில செய்திகளை வைத்து தான் ரசூலுல்லாஹ்க்கு பிறகு யார் தான், அலி தான், அபூபக்கர் அல்ல, உமர் அல்ல, உஸ்மான் அல்லன்னு கொடி பிடிச்சி நிற்கிறாங்க. அதனால தான் ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்லிட்டு போயிட்டாங்க, மூசா ஹாரூனை எப்படி மதிச்சார் அது மாதிரி நான் உன்னை மதிக்கிறேன், அந்த அந்தஸ்துல வைக்கிறேன், ஆனால் என்ன கிடையாது, எனக்கு பின்பு நுபுவத் என்பது கிடையாது, நபி என்பது கிடையாது, முடிந்து விட்டது என்று ரசூலுல்லாஹ் செய்றாங்க, அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நம்முடைய வரலாற்றிலே நாம் படிக்கக்கூடிய, முஸ்லிம்கள் படித்து படிப்பினை பெறக்கூடிய ஒரு வரலாறு, அந்த வரலாறையும் படித்து நாம் படிப்பினை பெறக்கூடிய நல்ல வரலாறு நம் அனைவரும் எல்லாம் அல்லாஹ் ஆகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த உலகத்துல வாழ்ந்த நபிமார்களில் இரு நபிமாருடைய வரலாறை பல படிப்பினைகளாக நம்ம சொல்லி தர்றான். அதுல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னாங்க. அஹ்மதுல இந்த ஹதீஸை பார்க்கிறோம். அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு இதா அராதல்லாஹு பில் அமீரி கைரன் ஜஅல லஹு வஸீர சித்கி, இந்த உலகத்துல அல்லாஹ் ஒருவரை தலைவராக ஆக்குறான், சமூகத்துக்கு தலைவராக ஆக்குகிறான் என்று சொன்னால், அல்லாஹ் வந்து அவர் நல்ல தலைவராக இருந்தால் அல்லாஹ் ஒரு நல்ல உதவியாளரை அவருக்கு ஏற்படுத்தும். அந்த நல்ல உதவியாளர் அவர் என்ன செய்வார் அப்படின்னா, தலைவர் மறந்தாலும் அவருக்கு ஞாபகப்படுத்தி கொடுப்பார். அப்படியே அவருக்கு ஞாபகம் இருந்தாலும் அவருக்கு என்ன மாதிரியான உதவி செய்யணுமோ அந்த உதவிகளை எல்லாம் செய்து கொடுப்பார். எப்போ, நல்ல ஒரு ஆட்சி தலைவராக, ஒரு நல்ல தலைவராக இருக்கின்றவோ. அதே நேரத்துல அல்லாஹ் ஒரு தீய தலைவரை நினைச்சிருக்கிறான், சமூகத்துக்கு கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா, அவருக்கு அல்லாஹ் தீய உதவியாளர் தான் ஏற்படுத்துவார். ஏன்னா இன்னைக்கு உதவியாளருங்க, செக்ரட்டரிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அவர்கள் தான் அந்த தலைவரை, ஆட்சி தலைவரை வழி நடத்துவார்கள். அவங்க தான் இங்க போங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, இது கரெக்ட், இது தப்புன்னு சொல்லி வழி நடத்தக்கூடியவர்கள். அதுதான் செக்ரட்டரி என்ன செய்யலாம், பல லட்சக்கணக்கான சம்பளத்தை கொடுத்து இன்னைக்கு வைக்கிறாங்க ஐஏஎஸ் ஆபீஸர்களை. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கெட்ட ஆட்சியாளராக இருந்தால் அவருக்கு உதவியாளரும் கெட்டவரை ஏற்படுத்துவான். அவரை மறந்தான் ஞாபகப்படுத்த மாட்டான். அதே போல அவரு ஞாபகப்படுத்தினாலும் அவருக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டான். அந்த மாதிரியான ஒரு ஆட்சியாளர்களை அல்லாஹ் ஏற்படுத்துவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு எவ்வளவு ஒரு நிதர்சனமான விஷயங்கள். இன்னைக்கு பல ஆட்சியாளர்களை பார்க்கிற நல்லவர்களா இருக்கிறாங்க, நேர்மையானவர்களா இருக்கிறாங்க, ஆனால் அவர்களை வழிநடத்தக்கூடியவர்கள் தவறான நபர்களாக இருக்கிறார். அதனால நாட்டுக்கு கேடு, ஆட்சிக்கு கேடு, மக்களுக்கு கேடு, எல்லாத்துக்கும் கேடு. அப்ப நல்ல தலைவர்கள், நல்ல சிந்தனை உள்ளவர்கள் உருவாக வேண்டும். சமீபத்துல நேரத்துல கூட நீங்க ஒரு செய்தியை படிச்சு பார்த்திருப்பீங்க. ஒரு தீர்ப்பு, 7 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு தாய் 2 குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிறாள். அந்த தாய் என்ன செய்கிறாள் அப்படின்னு சொன்னா, கள்ளக்காதல் ஏற்பட்டு, வேறொருவரோடு தகாத உறவு ஏற்பட்டு தன்னுடைய கணவனையும் குழந்தையையும் கொல்ல வேண்டும் என்று முடிவெடுக்கிறார். 2 பேர் சேர்ந்து பிளான் பண்ணிட்டாங்க. அதுக்கு அந்த தாய் செய்த வேலை என்ன தெரியுமா, அந்த குழந்தைகளுக்கு எப்போதும் தாய் தான் கொடுப்பா, சாப்பாடு, தண்ணி, பால், ஜூஸ் எல்லாம் கொடுப்பா. ஏன்னா ஒரு தாய் என்னைக்கு குழந்தைக்கு விஷம் வைக்க மாட்டா, அப்படி அவ தாயே அல்ல. அப்ப இந்த தாய் என்ன செய்கிறாள்னு சொன்னால், கள்ளக்காதல் திட்டம் போட்டு கொடுத்து அதுல பாலுல விஷம் கலந்த மாத்திரைகளை கலந்து, ஏன்னா அந்த பிள்ளைங்க நமக்கு இடைஞ்சலா இருக்கிறாங்க, காலி பண்ணிடணும், புருஷன் இடைஞ்சலா இருக்கிறான், காலி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். அப்போ வைக்கும்போது என்ன செய்தான்னு சொன்னா, கணவன் காப்பாற்றப்பட்டு விட்டார். அந்த 2 குழந்தைகளும் அந்த பாலை குடிச்சு, தாய் தருகிறார், அதுல என்ன இருக்க போது, கண்ணை மூடிட்டு குடிக்கலாம் தாய் தந்தா. ஆனா அந்த 2 குழந்தைகளும் இறந்து விட்டது. 7 ஆண்டுகள் ஆகிவிட்டது. நேற்று அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா எந்த தாய் வந்து பிள்ளையை வெறுக்கிறா அப்படின்னா வெறுக்க மாட்டா, இந்த மாதிரி கொலை செய்ய அளவுக்கு போக மாட்டா, தூக்கி போட்டு வீசிட்டு போவா. சென்ற வாரங்களை கூட பார்த்திருக்கிறேன், இலங்கையில பரகதனியா அப்படிங்கிற ஒரு முக்கியமான முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதியில் ஒரு குழந்தையை வயல்ல தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டான். ஒரு குழந்தைய யாரோ தெரியாது, பெற்றவர்கள் யாரோ தெரியாது. அந்த குழந்தைக்கு அதிர்ஷ்டத்தை பாருங்க, வெளிநாட்டுல வந்து இருக்கக்கூடிய சுற்றுலா
தம்பதிகள் அந்த குழந்தை எங்களுக்கு வேணும் தூக்கிட்டு போயிட்டாங்க, எங்களுக்கு நாங்க அந்த குழந்தைகளை எடுத்துக்கிறோம் அப்படின்னு. அப்ப குழந்தையை வீசிட்டு போவான், குப்பத்தொட்டில போடுறான், அங்க போடுறான், அங்க போடுறான், இதை செய்வானே தவிர குழந்தையை கொல்லக்கூடிய ஒரு அரக்கத்தனமான ஒரு வேலையை ஒரு தாய் செய்ய மாட்டார். அப்ப இவ செய்திருக்கிறா, 7 வருஷம் ஜெயில இருந்திருக்கிறார். நேத்து அந்த தீர்ப்பை எழுதுகிறார் நீதிபதி. அந்த நீதிபதியுடைய தீர்ப்பை நீங்க படிச்சு பார்க்கணும். சமூகத்துக்கு என்ன படிப்புன்னு இருக்கிறத நம்ம படிச்சு பார்க்கிறோம். அந்த நீதிபதி சொல்லுகிறார் தன்னுடைய தீர்ப்புல, நைட்டு காலையில அதிகாலை 3:30 மணி வரை உட்கார்ந்து நான் இந்த தீர்ப்பை எழுதினேன். என்னால தூங்க முடியல, என்னால சாப்பிட முடியல. இப்படிப்பட்ட ஒரு அரக்கத்தனமான ஒரு வேலையை ஒரு தாய் தன்னுடைய 2 குழந்தைகளை அநியாயமாக கொண்டிருக்கிறார்களே, இந்த விஷயத்தை என்னால தாங்கிக் கொள்ள முடியலன்னு அதிகாலை 3:30 மணி வரை உட்கார்ந்து அந்த தீர்ப்பு எழுதியிருக்கிறார். தீர்ப்பு வாசிக்க போறாங்க. அந்த வாசிக்கின்ற போது அந்த நீதிபதி சொல்கிறார், நான் சாப்பிட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கேப்ல வர்றேன், வந்து இந்த தீர்ப்பை வாசிக்க போறாங்கிற தீர்ப்பு வாசிக்கல. அதுக்கப்புறம் அந்த 10 நிமிஷம் கூட அவரால் உட்கார முடியல. அவருடைய மனசு அடிக்கிற தாங்க முடியல. ஒரு நீதிபதியால் நல்லவர்களும் இருக்கிறாங்க, நல்ல நீதிபதிகளும் இருக்கிறாங்க நாட்டில். அந்த 10 நிமிஷத்துக்குள்ள வந்து மீண்டும் தீர்ப்பை எழுதிவிட்டார். இந்த கள்ளக்காதனுக்கும் இந்த குழந்தையை கொண்ட இந்த தாய்க்கும் தூக்கு தண்டனை தான் கொடுக்க வேண்டும், அதுதான் சரியான தீர்ப்பு. ஆனால் நாம் வாழக்கூடிய நாடு காந்திய தேசம், அஹிம்சையை பின்பற்றக்கூடிய. அஹிம்சை எல்லா இடத்துக்கும் சரி வராது. குற்றவியல் தண்டனைகளுக்கெல்லாம் நீங்க அஹிம்சைன்னு சொன்னா நாடு இன்னும் கேடுகட்டு தான் போகுமே தவிர நாடு உருப்படாது. அப்ப அவர் சொல்றாரு, காந்திய தேசத்தில் நாம் வாழக்கூடிய காரணத்தினால் எனக்கு அந்த தீர்ப்பு எழுத முடியல, இந்த இருவருக்கும் சாகும் வரை ஜெயில், உள்ளே போடு, வெளியே வரக்கூடாது அப்படிங்கிற தீர்ப்பை அவர் எழுதிட்டு துடிக்கிறார். யோசித்து பாருங்க, எத்தனையோ தீர்ப்புகளை, எத்தனையோ வழக்குகளை நாம் விமர்சனம் செய்கிறோம். நல்ல நீதிபதியும் நாட்டில் வாடுறாங்க. காரணம் என்ன? நல்லவர்கள், நல்ல சரியான முறையில் அப்படி வழிநடத்தக்கூடியவர்கள், நல்ல முறையிலே சேரக்கூடியவர்கள். அப்ப இதுவும் இப்படி சில சம்பவங்களும் நினைச்சிருங்க நாட்டில் நடந்திருக்கு. அந்த தீர்ப்புல அவர் சொல்றாரு, இதுதான் பாயிண்ட். என்ன சொல்றாரு தெரியுமா? உயிருக்கு உயிர், கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு, அதுதான் எடுக்கணுங்க, அதான் சரியான தீர்ப்புங்கிறார். இது யாரு சொன்னது? இந்த தீர்ப்பு எங்க இருக்கு? 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடியே குர்ஆன் பதிவு செய்து வச்சிருக்கிறது. இதை செய்யி, எந்த உயிரும் போவாது, எந்த பெண்ணும் கற்பழிக்கப்பட மாட்டார், எந்த கொள்ளையும் நடக்காது, கொலையும் நடக்காது, திருட்டு நடக்காது. அழகான சட்டங்களை 1400 ஆண்டுகளுக்கு முன்பே அல்லாஹ் நினைச்சார் தன்னுடைய திருத்துவதற்கு அந்த சட்டங்களை வழங்கி இருக்கிறான் என்று சொன்னால், அந்த நீதிபதி சொல்கிறார், இதுதான் சரியான தண்டனை. ஆனால் நான் காந்திய தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த தீர்ப்பு நான் இப்படி எழுதுகிறேன் என்று என்கிறார், சொல்றார் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய படிப்பு. நாங்க இஸ்லாம் எந்த அளவுக்கு இந்த சமூகத்திற்கு நேரான பாதையிலே, சரியான பாதையிலே நிம்மதியாக வாழ்வதற்கு வழிகளை உருவாக்கி வைத்திருக்கிறது, சட்டங்களை, நீதிகளை உருவாக்கி வைத்திருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அப்படிப்பட்ட சட்டங்களை மதித்து நடக்கக்கூடிய நல்லவர்களாக நம் அனைவரிலும் ஆக்கியல்வானாக வாகனம்.